ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. வால்மீகி ராமாயண வச்சனம் பாலகாண்டம் சர்க்கம் 43. பகீரத பிரயத்தனம் சபலமாகி தேவகங்கை நில உலகம் வழியாக பாதாளம் சென்று சகரபுத்திரர்களை உய்வித்ததை முனிவர் கூறுதல். பிறகு பகீரத வேந்தன் பூமியில் தன் கார் பெருவிரலை ஊன்றிக்கொண்டு அசையாமல் நின்று 1 வருஷ காலம் சிவனை நோக்கி தவம் புரிந்தனன். பின்பு பசுபதி உமையுடன் கூடி அவனுக்கு காட்சியளித்து, அன்ப கங்கா நதியை என் சிரத்தினால் தரித்து உன் மனோரதத்தை நிறைவேற்றுகிறேன் என்றனன். பிறகு கங்கா நதி பகீரதன் கூறியபடி தன் உருவத்தை பருக்கச் செய்து கொண்டு பயங்கரமான வேகத்துடன் ஆகாயத்தினின்றும் அரண் சிரம் நோக்கி வர அக்கங்காதேவியின் செருக்கை கண்டறிந்த சிவபெருமான் மிகுந்த கோபம் கொண்டு அக்கங்கையை வெளியில் புறப்பட ஒட்டாமல் தன்னிடத்திலே மறைந்திருக்கும்படி அடக்க வேண்டும் என்று மனதில் எண்ணி அவ்வாறே செய்தனன். அப்புண்ணிய நதி சிவபெருமானுடைய ஜடாமண்டலங்கள் நிரம்பிய சிரத்தில் மறைந்து கஷ்டப்பட்டு எவ்வித முயற்சி செய்தும் அச்சிரத்தினின்றும் பூமியை சேர்வதற்கு சிறிதும் சக்தி இல்லாமல் கிடந்தனள். இப்படி கங்காதேவியானவள் வெகு வருஷங்கள் அதிலேயே உழன்று கொண்டிருக்க பகீரதன் கங்கையை காணாமல் மேலவும் பெருந்தவம் புரிந்தான். அதற்கு சிவன் அவன் முன் தோன்றி அவன் உள்ளம் கலிக்கும்படி பிரம்மதேவனால் நிரூபிக்கப்பட்ட பிந்து சரஸ் என்னும் பெயர் பெற்ற ஒரு சரஸில் கங்கையை விழவிட்டனர். அதனால் 7 பிரவாகங்கள் உண்டாயின. ஹிலாதினி, பாவனி, நளினி என்னும் 3 கங்கா பிரவாகங்கள் கிழக்கு முகமாய் பெருகிச் சென்றன. சூரசக்சு, சீதை, சிந்து என்று 3 நதிகள் மேற்கு முகமாய் பெருகிச் சென்றன. 7வதாகிய கங்கா நதி பிரவாகம் ஒன்று பகீரத மன்னவனை பின்தொடர்ந்து சென்றது. அப்படிப்பட்ட அப்பகீரத மன்னவன் திவ்யமான ரதத்தின் மீதில் ஏறி முன்னே செல்ல கங்கை அவனை பின்தொடர்ந்து போயினள். அக்கங்கையின் ஜல பிரவாகமானது பூமி முழுவதும் பரவிற்று. அப்பொழுது ஜல பிரவாகத்துடன் விழுந்து கொண்டிருக்கின்ற மத்ஸ்யங்களாலும் ஆமைகளாலும் முதலைகளாலும் மற்றுமுள்ள ஜல ஜந்துக்களாலும் பூமியானது நிறைய பெற்றது. பூமியில் கங்கை விழுவது மிகவும் அற்புதமாயிருந்தமையால் அதை பார்க்க விருப்பம் கொண்டு தேவர்கள் அனைவரும் கூட்டம் கூடி வந்து அவ்விடம் சேர்ந்தனர். அக்கங்கா நதியானது பகீரதன் எவ்விடத்திற்கு செல்லுகின்றானோ அவ்விடமெல்லாம் தானும் செல்ல அவ்வழியில் ஜஹ்னுவென்னும் மகரிஷி யாகம் செய்து கொண்டிருக்கிற யாகபூமி நேரிட அதை தன் பிரவாகத்தினால் மூழ்கச் செய்தனள். யாகம் செய்கின்ற மகரிஷியும் அதன் செருக்கை அறிந்து யாவரும் வியக்கத்தக்கவாறு அக்கங்கையின் பெருவெள்ளத்தை குடித்து விட்டனர். பின்பு தேவர்களும் ரிஷிகளும் கந்தர்வர்களும் மிக்க வியப்படைந்து அந்த ஜஹ்னு மகரிஷியினிடம் வந்து பூஜித்து கங்கையை மகானுபாவருக்கு பெண்ணாக ஏற்படுத்த அம்மகரிஷி உகந்து மீளவும் வெளியிட்டனர். ஆனது பற்றியே கங்கையானது ஜஹ்னு மகரிஷியின் பெண்ணாகி ஜானவி என்று சொல்லப்பட்டு வருகின்றது. பிறகு கங்கை பகீரதனுடைய ரதம் போகும் வழியாக போய் அவனுடைய காரிய சித்திக்காக கடலில் விழுந்து பாதாளத்திற்கு சென்று சாம்பலை நனைக்க சகரகுமாரர்களும் பாவமெல்லாம் தொலைந்து ஸ்வர்க்கத்தை அடைந்தனர். ராமன் கதை கேளுங்கள், ஸ்ரீ ரகுராமன் கதை கேளுங்கள், ராமன் கதை கேளுங்கள். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய நமः. ఈ జగమంతా రామమయం. రామ 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 రామ. இதைவிட ஆனந்தம் வாழியில் ஏது, இசைத்தே நாமமே நாளும் ஓடு.